வெட்டுது. ஆளை எங்கேயுமே இல்லை. ஓய், கடைசி பண்ண வரைக்கும் வண்டி இருக்குது. எங்க இருக்கு எட்டி பார்ப்போம். இது நம்ம கடைசி பண்ண வரைக்கும் இப்படியே இடங்கும். கடைசி பண்ண வரைக்கும் இருக்காது. கடைசி பண்ண வரைக்கும் மரத்தெல்லாம் வெட்டிட்டு இருப்பா. இங்க என்ன தோட்டத்தை வெட்டிட்டு இருக்காயா? கடைசி பண்ணேரி மரத்தெல்லாம் வெட்டுவ, தரையை தோண்டிட்டு இருக்கு. அதுவும் கெட்ட போடாம. நம்ம மரம் மட்டும் ஏற மாட்டோம், எல்லா வேலையும் செய்வோம். அப்பதான் உலகத்துல பிழைக்க முடியும். படிக்க மாட்ட ஒரு வாழ்க்கையில முக்கியம் கிடையாது. எல்லா வேலையும் செய்யணும். சரியா? பணம் ஏறணும், விவசாய வேலையும் செய்யணும். இது நம்ம இடம் தான், நம்ம செய்யணும். நம்ம வேலையை நம்ம செஞ்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும். சரியா? இப்ப எதுக்கு இதெல்லாம் வெட்டிட்டு இருக்க? உனக்கு வேலையே கிடையாதா? நம்ம வேலை இதான், எல்லா வேலையும் செய்யணும். மரம் ஏற மட்டும் வேலை கிடையாது. இந்த நம்ம தோட்டம் நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு வருங்காலத்து தருவாங்க. சும்மா இருந்து தோட்டம் கிடைக்குமா? ஆக்சுவலி நான் ஒரு பிஇ சிவில் இன்ஜினியர், தெரியுங்களா? ஆனால் எனக்கு விவசாயம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதனால இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன். விவசாயத்தை லவ் பண்ணால் மட்டும்தான் நம்ம உலகத்தில் முன்னேற முடியும். சரியா? வா, உனக்கு சொல்லி தரேன். மம்பி எடுத்துரும். நீ சொன்ன மாதிரி மம்பட்டி எடுத்துட்டு வந்தேன். வெயில் நேரத்தில் வெட்டாம மழை நேரத்தில் இதை வெட்டிட்டு இருக்கையா? சரி, வெயில் நேரத்தில் வெட்டலாம். ஆனால் இது ஒரு களிமண் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் பேர். ஆமாம், இந்த மண்ணை நம்ம இப்போ மழை பெஞ்சாதான் கொஞ்சம் யூஸாக இருக்கும். அதனால இப்போ விட்டால் நல்லாயிருக்கும். பார்த்து புதுன்னு இருக்கா, டப்புன்னு வெட்டி போட்டு போயிடலாம். காலேஜ் போட்டு தான் வந்தேன், டப்புன்னு வெட்டிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். அதான் நீ வந்து பார்த்தியா, ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும். சில்லட்டா விட்டு வா. மழை நேரத்தில் வெட்டதுக்கும் வெயில் நேரத்தில் வெட்டதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ மழை பெஞ்சிருக்கு பார்த்தியா, எப்படி இறங்கு பார்த்தியா? ஆமாம், இதே வெயில் நேரத்தில் வெட்டினா இப்படி இறங்காது. ஏன்னா இது களிமண் இல்லை, இதான் வித்தியாசம். மழை பெஞ்சு ஒரு 2 நாள் கழிச்சு வெட்டினா டப்புன்னு வெட்டிட்டு போயிடலாம். சரியா? ஒரு நிமிஷம் தம்பி தூக்கு நம்படி பிடிக்கிறது எப்படி சொல்லி தரேன். பாரு, இதெல்லாம் இப்படி பிடிக்கணும். சரியா? இப்படி 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 பிடிச்சிட்டு இப்போ இந்த வேற எப்படி இருக்குன்னு எடுத்து இப்படி சரிச்சு போடணும். அப்போ தான் அந்த வேறு நம்ம இப்படி வரோம். இவ்வளோ வேறு இருக்கு பற்றியா, திரும்ப முளைச்சிடும். இது ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு விட்டோன்னா சொல்லித்தரேன். இப்போ இப்படி செதுக்கிடலாம். இப்படி செதுக்கி விட்டுரு. போனால் புல் மட்டும் தான் போகும். அதே நீ இங்கே பார்த்தியா, உள்ள எறும்பு காலம் கட்டி தான் செய்யும். விவசாயம்னு சாதாரண விஷயமே கிடையாது மக்கா. ஒரு பூ பறிக்கிறதோட கஷ்டம் தான். பார்த்தியா, பிச்சு செடி வைக்கும், 1 வருஷம் கழிச்சு தான் பூக்கும். அது வரைக்கும் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அதனால் விவசாயம் வாழ்க்கை கஷ்டம் தான். டேய், ஆனால் இது சொன்னா விவசாயம் ரொம்ப ஈஸி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அப்படியா? டேய், பார்த்தியெல்லாம் நம்ம தம்பியோட கஷ்டத்தை மறக்காம ஒரு ஏதோ மறந்து வாங்கி கொடுங்க. கஷ்டப்படாம் வாங்கிதாங்க எனக்கு கொஞ்சம். நம்ம சரியா 5 மணிக்கு காலேஜ் விட்டு வந்திருக்கோம். வந்த உடனே நம்ம தோட்டத்துக்கு வந்து இந்த வேலை பார்த்துருக்கோம். பாருங்கள், 1 மணி நேரத்தில் எவ்வளோ கிளியராக இருக்குது. டெய்லியும் நம்ம வாக்கிங் போகாமல் 1 மணி நேரம் இப்படி நம்ம தோட்டத்தை பார்த்தோம்னா தேங்காய் வெட்டலாம், மாங்காய் வெட்டலாம், எல்லாம் வெட்டலாம். மறக்காமல் நம்ம தோட்டத்தை இப்படி பார்த்து உங்கள் வீட்டோட தோட்டத்தெல்லாம் நீங்கள் பாருங்கள் மறக்காமல். அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக இப்படி கனி அங்கே கனி அதை நம்ம தோட்டம் தான் பாருங்கள். எப்படி இறங்கி வச்சுருங்க. அது 8 வருஷம் உழைப்பு சும்மா கிடையாது. 8 வருஷம் உழைச்சா தான் கிடைக்கும். எல்லோரும் மறக்காமல் வாக்கிங் போவாங்க, தோட்டத்தை இப்படி புல் வெட்டுங்க. எல்லோரும் விவசாயம் காப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம வீட்டோட வேஸ்ட்டு நல்ல ஒரு உரம். அதுங்க இது ஆர்கானிக் செடி. நம்ம செடியில் பூ எப்படி தட்டுறோம் பாருங்க. இப்படி என்ன தெரியுமா, வீட்டோட வேஸ்ட்டு சோறு, முட்டைத்தோடு, பழத்தோடு, காய்கறி, அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் இப்படி நாங்கள் டப்பாவில் வச்சுக்கிட்டு கொண்டு போடுவோம். அது நல்லா வரும். மறக்காமல் நீங்களே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.